ஹாய், வெல்கம் டு கீத சரஸ்வதி பொட்டிக். இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ப்ளவுஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல் ஃபங்க்ஷனுக்காக ஸ்டிச் பண்ணி கொடுத்த ப்ளவுஸ் தான் இந்த ப்ளவுஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோடய சிஸ்டர்கிட்ட இருந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துருந்தா. 2 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர் ப்ளவுஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, பிங்க் கலர், கத்திரிப்பு கலர் சாரி. இந்த ப்ளவுஸ் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க நெக் பேட்டர்ன் அனுப்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தோம். கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில்க் காட்டனில் அதே மாதிரி கிளாத் வந்து 1 மீட்டருக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கைக்கு சுருக்கம் வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த டிசைனுக்காக நான் வந்து 1 மீட்டர் வந்து சில்க் காட்டனில் எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பேட்டர்னில் கேட்டாங்களோ அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கேன்வாஸ் வச்சு தான் இந்த நெக் பேட்டர்னை நான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தேன். இதுக்கு வந்து ஹைலைட் வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் கொடுத்துருந்தேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர் ப்ளவுஸ் எடுத்து தனியாக அதை வந்துட்டு இந்த நெக்குக்கு ஏற்ற மாதிரி அவங்க நெக் பேட்டர்ன் கொடுத்துருந்த டிசைனுக்கு எப்படி வந்து டிசைன் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி பண்ணி கொடுத்துருந்தேன். ப்ளவுஸ் வந்து போட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறேன்னா எனக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். எப்படி இருக்கும் எப்படி என்ன அப்படின்னு ரொம்பவே பயமாக இருக்கும். இப்போல்லாம் யார் எந்த டிசைன் கேட்டாலும் கரெக்டாக வந்து ஃபிட்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துறேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. கை மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தையல் பிரிக்கிறதுக்கான துணி வந்து நம்மளோட ப்ளவுஸில் இருந்துச்சு. அதனால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இது வெளியூர் போகிற ப்ளவுஸு. இப்போ இங்கே நம்மக்கிட்ட இருக்காங்க, நம்ம ஊர்லேயே இருக்காங்க அப்படின்னா நம்ம பார்த்து கரெக்டாக பண்ணி கொடுத்துருவோம். லூஸாக இருந்தாலும் பிடிச்சி கொடுத்துருவோம், டைட்டாக இருந்தாலும் பிரித்து கொடுத்துருவோம். ஆனால் இது வந்து வெளியூர் போகுது அப்படிங்கிறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு தையல் விட்டு தான் கொடுத்துருந்தேன். பார்க்குறதுக்கு இந்த ப்ளவுஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட ஒர்க் வந்து பொங்கல் டைமில் ஜாஸ்தியாக இருந்தாலும் ஃபினிஷிங் வந்து எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.